என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பிரியாணி மசாலா. இதுல 100 கிராம் பட்டை, நல்ல திடமான ஏலக்காய் 50 கிராம் எடுத்துருக்கோம், கிராம்பு 30 கிராம் எடுத்து வச்சிருக்கோம், அன்னாசி பூ 2 எடுத்திருக்கோம். இந்த மராட்டி மொக்குலயே 2 வெரைட்டி இருக்கு. ஒன்று வந்து கிராம்பே பெரிய சைஸ்ல இருக்க மாதிரி இருக்கும், அது எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஜாதிக்காய், அதை 4 பீஸா உடைச்சு அதுல ஒரு பகுதி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜாதி பத்திரி ஒரு பூவை 4ஆ பிரித்து அதில் ஒரு பகுதியை ஆட் பண்ணி. இந்த பிரியாணி மசாலாவை வறுக்க தேவையில்லை, நார்மலான ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் இதை நல்லா அரைச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஜாரில் நம்ம எடுத்த பொருள்லாம் சேர்த்து அரைக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க, சீக்கிரம் நல்லா பவுடர் ஆயிரும். ஏன்னா மிக்சி ஜாரும் ஃபுல்லாக போட்டிங்கன்னா போயிடும். ஸோ இந்த பட்டையெல்லாம் உடச்சி போட்டுக்கோங்க, ஜாதிக்காயெல்லாம் நல்லா இடித்து போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும். இப்போது நம்ம எடுத்த இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க. நம்ம எடுத்த பொருள் எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிட்டோம். என்ன பக்குவத்தில் அரைச்சிருக்கோன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். நல்லா பாருங்கள், ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு.